Hi friends, இன்னைக்கு நம்ம பார்க்க போறது கடலைப்பருப்பு கூட்டு. அது எப்படி செய்யறதுங்கறத பார்க்கலாம். கடலைப்பருப்பு வந்து மஞ்சத்தூள் கொஞ்சமா வந்து மஞ்சத்தூள் அதுக்கு அப்புறம் வந்து பூண்டு வந்து விளக்கெண்ணெய் ஊத்தி நல்லா வேக வச்சு இந்த மாதிரி ரெடியா எடுத்து வச்சிருக்கோம். நம்ம கூட்டு வைக்கிறதுக்கு கடலைப்பருப்பு கூட்டு செய்யறதுக்கு. அதுக்கு அப்புறம் 2 தக்காளி வந்து கட் பண்ணி வச்சிருக்கோம். சின்ன வெங்காயம், கொஞ்சம் வடகம், கறிவேப்பிலை, எண்ணெய் தாளிக்கிறதுக்கு. நம்ம எப்படி செய்யறதுங்கறத பார்க்கலாம். இந்த கடலைப்பருப்பு கூட்டில் நம்ம போடுறதுக்கு நம்ம காலிஃப்ளவர் எடுத்து வச்சுருக்கோம். நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு இதில் பூச்சி இருந்தது எல்லாம் சுத்தம் பண்ணி இந்த மாதிரி தண்ணியில் சுட தண்ணியில் இந்த மாதிரி போட்டு வச்சுருக்கோம். இந்த மாதிரி அப்போ அலசி எடுத்துக்கிட்டோம்னா நம்மளுக்கு பரவாயில்லையாக இருக்கும். இதில் பூச்சி இருக்கும் இல்லைங்களா, அதெல்லாம் வந்து இருந்தாலும் நம்மளுக்கு கண்ணுக்கு தெரியாமல் இருந்தாலும் எல்லாமே வெளில வந்துடும், க்ளீனாக இருக்கும். இந்த மாதிரி செஞ்சு வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். நம்ம கடலைப்பருப்பு வேக வச்சு அந்த பாத்திரத்துலேயே நம்ம இப்போ வந்து தாளிச்சிக்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு பாத்திரத்தை வச்சுக்கோங்க. காலிஃப்ளவரை நம்ம தனியாக இந்த மாதிரி எடுத்துக்கலாம். தண்ணியை வடிச்சிட்டு அந்த சுட தண்ணியை வடிச்சிட்டு எடுத்துகிட்டு இப்போ பாருங்கள் எவ்வளோ கிளியராக ஆகிடுச்சுன்ட்டு. அதுக்கப்புறம் நம்ம இந்த குழம்புக்கு தேவையான புளி ஊற வச்சுட்டு இந்த மாதிரி கரைச்சி ரெடியாக வச்சுருக்கோம். எண்ணெய் ஊற்றிக்கலாம். குழம்புக்கு தேவையான எண்ணெய் நம்ம ஊற்றிக்கலாம். எண்ணெய் காயிட்டோம். எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. இப்போ கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா வெடிச்சு வரட்டும். நம்ம பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். இப்போ கிலோ பெருங்காயத்தூள், அதுக்கப்புறம் கட் பண்ணி வச்சுருக்கேன் வெங்காயம், கருவேப்பிலை, வடகம். நல்லா வணக்கி விட்டுக்கோங்க. வெங்காயம் நல்லா வணங்கிட்டுருக்கு. நல்லா வணங்கிடுச்சான்னு பார்த்துட்டு நம்ம எடுத்து வச்சுருக்க காலிஃப்ளவர் நம்ம இப்போ போட்டுக்கலாம். கூடவே நம்ம கட் பண்ணி வச்சுருக்க தக்காளி சேர்த்துக்கலாம். எண்ணெயில் இப்போ காலிஃப்ளவர் தக்காளி எல்லாம் நல்லா வணங்கட்டும். தேவைக்கேற்ப கல்லுப்பு சேர்த்திக்கலாம். காலிஃப்ளவர் நல்லா வணங்கிடுச்சு. இப்போ நம்ம மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். நம்ம காரத்துக்கு ஏற்ப உங்களுக்கு தேவைக்கேற்ப நீங்கள் சேர்த்துக்கோங்க காரம். இப்போ செலவுத்தூள் சேர்த்துக்கலாம். நாங்கள் வந்து 2 ஸ்பூன் சேர்த்திக்கிறோம். நீங்கள் உங்களுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இது வீடியோ போட்டிருக்கோம் செலவுத்தூள் எப்படி செய்கிறதுன்ட்டு. அந்த வீடியோவும் கண்டிப்பாக பாருங்கள். நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா இந்த வீடியோ கீழே சப்ஸ்கிரைப்னு ரெட் கலர் பட்டன் இருக்கும், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நல்லா வணக்கியாட்டும். நம்ம பருப்பு வேக வச்சு எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, கடலைப்பருப்பு, அதை சேர்த்திக்கலாம். இப்போ நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நம்ம தேவைக்கேற்ப தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ நல்லா கலந்துட்டு காய் வெந்ததுக்கப்புறம் நம்ம கொஞ்சமாக புளி வந்து ஊற்றிக்கலாம். சில பேர் வந்து புளி சேர்த்த மாட்டாங்க, அதனால் நமக்கு வந்து கம்மியாக நம்ம சேர்த்திக்கலாம். அப்படி சேர்த்திக்கிறதால நம்ம சாப்பாட்டுக்கெலாம் இது ரொம்ப நல்லாயிருக்கும் புளி சேர்த்திக்கிறதால. இப்போ கொத்தமல்லி நம்ம தூவிட்டுக்கலாம். காய் வேகட்டும். நல்லா கொதிச்சிட்ருக்கு. வந்து காய் வெந்துச்சா நம்ம பார்த்துக்கலாம். நல்லா வெந்தாச்சு. இப்போ நம்ம புளி எடுத்து வச்சுருக்கோம். புளி கரைசல் ஊற்றிக்கலாம். இப்போ நல்லா இன்னும் கொஞ்சம் கொதி வரட்டும். புளிப்பு ஸ்மெல் போனதுக்கப்புறம் நம்ம இறக்கிக்கலாம். குயிக்காக ரெடி ஆகிடும். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், புளி ஊற்றி கொதிச்சிட்ருக்கு. இந்த மாதிரி ஒரு புளி ஊற்றினதுக்கப்புறம் ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம இறக்கிட வேண்டியது தான். கண்டிப்பாக உங்கள் வீட்டில் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.